This video is for educational purposes only. Investments and mutual funds are subject to market risks. Please consult an expert before investing. இது கல்வி நோக்கத்திற்காக மட்டுமே. முதலீடுகள் மற்றும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் சந்தை அபாயத்திற்கு உட்பட்டவை. முதலீடு செய்யும் முன் நிபுணரை அணுகவும். ஹலோ காமன் மேன், இன்னைக்கு உலகத்திலேயே மிக அதிகமாக பேசப்பட்ட ஒரு தலைப்பை நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். ஹவு த எக்கனாமிக் மெஷின் ஒர்க்ஸ் அப்படின்ற தலைப்பில் ரா டேலியோ அப்படின்றவர் 30 நிமிஷம் வீடியோ ஒன்று வெளியிட்டார். அதோடைய சுருக்கமாக நான் தமிழில் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளார கொடுக்க முயற்சி பண்ணியிருக்கேன். ஸோ இதை நீங்கள் கேளுங்க. இது மிகவும் பயனுள்ளதாக உங்களுக்கு இருக்கும். பொருளாதாரம் அப்படின்ற வார்த்தையை கேட்டாவே நமக்கு தலை சுத்தல் வருவது போல் இருக்கும். ஏன்னா வட்டி விகிதம் ஏறுது, பங்கு சந்தை இறங்குது, விலைவாசி உயருது, இதெல்லாம் நடக்குது. ஸோ அப்படின்னா எக்கனாமிக்னா என்ன, எக்கானமி அப்படின்றது என்ன அப்படின்ற ஒரு குழப்பம் நமக்குள்ளார இருந்துக்கிட்டு தான் இருக்கும். உண்மையில் இந்த பொருளாதாரம் அப்படின்ற எக்கானமி என்பது ரொம்ப சிக்கலான விஷயம்லாம் கிடையாது. இது ஒரு சிம்பிளான மெஷின். ஸோ ஒரு சிம்பிளான மெஷின் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாக்கா தனிப்பட்ட நிதியை மட்டும் இல்லை, இந்த உலகத்தையும் உங்களால் எளிதாக புரிஞ்சுக்க முடியும். உலகத்திலேயே தலை சிறந்த முதலீட்டாளர் ஒருவரான ரே டேலியோ அப்படின்ற ஒரு பொருளாதாரத்தை பற்றி ஒரு 30 நிமிஷம் பேசினார் அப்படின்னு நான் ஏற்கனவே சொன்னேன். அவர் எந்த மாதிரி சொன்னார் அப்படின்றத ஒரு சின்ன ஒரு பதிவாக உங்களுக்காக நான் இதை கொடுக்குறேன். பொருளாதாரம் அப்படின்றது பார்த்திங்கன்னா டிரான்சாக்ஷன் தான் அதனுடைய பேஸு. ஸோ பொருளாதாரம் இயங்கிறதுக்கு முதல் 3 சக்திகள் வேணும். ஒன்று உற்பத்தி திறன், ரெண்டாவது குறுகிய கால கடன் சுழற்சி, அதாவது ஷார்ட் டேர்ம் டெப்ட் சைக்கிள், மூணாவது நீண்ட கால கடன் சுழற்சி, அதாவது லாங் டேர்ம் டெப்ட் சைக்கிள் அப்படின்றது. ஸோ பொருளாதார இயந்திரம் இந்த 3 வச்சு தான் இயங்கிட்டு இருக்கு. இது அனைத்துக்கும் அடிப்படை பரிவர்த்தனை, அதாவது டிரான்சாக்ஷன் ஒன்று நடக்கணும். இது ரொம்ப சிம்பிள். நான் உங்ககிட்ட இருந்து ஒரு பொருளை வாங்குறேன், அதற்கு பதிலாக பணத்தையோ இல்லை நான் ஒரு கடனாவோ, அதாவது நாளைக்கு தர்றேன் இல்லை நாளானைக்கு தர்றேன்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு போகிறோம். இதுதான் பரிவர்த்தனை. ஒரு பொருளாதாரத்தின மிக முக்கியமான விதி இதுதான், ஒருத்தருடைய செலவு இன்னொருத்தருடைய வருமானம். ஸோ இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டாவே பொருளாதாரன்றது என்னன்றது நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ நீங்கள் ஒரு 100 ரூபா செலவு செய்தால் அதை வேறு யாரோ ஒரு 100 ரூபா சம்பாதிக்க போகிறாரு அப்படின்னு அர்த்தம். இந்த அதிக சம்பாதித்தால் அவர் அதிகம் செலவு செய்ய முடியும். இதுதான் பொருளாதாரத்தை வளர்க்குது. ஆனால் கடன் உள்ளே வரும்போது தான் இந்த சுவாரஸ்யமே ஆரம்பிக்குது. கடன் என்பது பொருளாதாரத்தில் நல்லதும் இல்லை கெட்டதும் இல்லை. இது ஒரு டூல். ஸோ கடன்ன்றது நீங்கள் பெருசாக அதை பார்த்து பயந்துக்க தேவையில்லை. அது ஒரு டூலுன்ற அளவுக்கு உங்களுக்கு ஒரு புரிதல் இருந்தாவே போதும். ஏன்னா கடன் வாங்காமல் பொருளாதாரன்றது நடக்கவே நடக்காது. எல்லாத்துக்கிட்டேயும் கேஷ் ரிச்சாக இருக்கவும் முடியாது. குறுகிய கால கடன் சுழற்சி அப்படின்னா என்னென்னா, அது ஒரு ஷார்ட் டேர்ம் டெப்ட் சைக்கிள். இது ரெண்டாவது உந்து சக்தி. கடன் வாங்குவது என்பது எதிர்காலத்தில் நீங்கள் சம்பாதிக்க போகிற பணத்தை இன்றைக்கே நீங்கள் செலவு செய்கிறீங்க அப்படின்றத அதுக்கு அர்த்தம். எல்லோருமே எளிதாக கடன் வாங்க முடிகிறப்ப பார்த்திங்கன்னா அதிகமாக கையில் பணம் இருக்கும், அதிகமாக செலவு செய்வாங்க. ஸோ இந்த கூட்ஸ் உற்பத்தியாகும் வேகத்தை விட மக்கள் அதை கன்சியூம் பண்ணுற வேகம் அதிகரிச்சதுனாக்கா கடகடன்னு விலைவாசி எல்லாம் உயர்ந்துடும். இதை தான் பணவீக்கம்னு சொல்லுவாங்க. ஸோ விலைவாசி ரொம்ப அதிகமாச்சுனாக்கா பிரச்சனை அதிகமாகும். அப்போ ரிசர்வ் பேங்க், அதாவது ஆர்பிஐயோ இல்லை வேறு ஏதாவது ஒரு சென்ட்ரல் பேங்க்கோ உள்ளே வரும். அவங்க வட்டி விகிதத்தை உயர்த்துவாங்க. வட்டி விகிதத்தை உயர்த்தினாக்கா மக்கள் கடன் வாங்கும் சக்தி குறையும். ஸோ கடன் குறைஞ்சதுனாக்கா செலவும் குறையும். ஒருடைய செலவு குறைஞ்சதுனாக்கா வருமானம் குறையும். ஏன்னா ஒருத்தருடைய செலவு தான் இன்னொருத்தருடைய வருமானம். விலைவாசியும் குறையும். இதைத்தான் பொருளாதாரத்தில் ரிசெஷன், அதாவது பொருளாதார மந்த நிலை அப்படின்னு சொல்கிறாங்க. விலைவாசி சரியான அளவுக்கு வந்ததும் மீண்டும் வட்டி விகிதத்தை குறைச்சிருவாங்க. அப்போ பொருளாதாரம் மீண்டும் பார்த்திங்கனாக்கா ஒரு கட்டுக்குள்ளார வந்துடும். இந்த வட்டம்ன்றது 5 to 8 வருஷத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக நடக்கும். அதனால தான் இதை ஷார்ட் டேர்ம் டெப்ட் சைக்கிள் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது நீண்ட கால கடன் சுழற்சி, அதாவது லாங் டேர்ம் டெப்ட் சைக்கிள். எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, உதாரணத்துக்கு அமெரிக்காவில் ஒரு பிக் ரிசெஷன் டே வந்தது 1929 2008 வரைக்கும். பார்த்திங்கனாக்கா மார்க்கெட் கிராஸ் ஆகிட்டே தான் இருந்தது. 2008 இந்த லேமன் பிரதர்ஸ் இஷ்யூ பெருசாக அது பஸ்ட் ஆச்சு. ஸோ இது எதனால் நடக்குதுன்னா, மக்கள் ஒரு தவறை திரும்ப திரும்ப செய்கிறாங்க.
ஒவ்வொரு முறையும் மந்தநிலை வந்து சரியும் போது அவங்க கடனை வந்து குறைச்சிக்கிட்டு அவங்க செலவையும் வந்து குறைச்சிக்கிட்டாங்கனாக்கா பொருளாதாரம் சீராக வந்து வந்துடும். அந்த மாதிரி பண்ணாமல் விலைவாசி உயர்ந்துருச்சுட்டு அதிகமாக வந்து மக்கள் வந்து கடன் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி 50லேருந்து ஒரு 70 வருடத்துக்கு ஒரு தடவை தான் இந்த மாதிரி வந்து நடக்கும். இந்த பெரிய இந்த கடன் நீங்கள் வந்து தொடர்ச்சியாக வாங்கிட்டே இருந்தாக்கா அது சின்னதாக இருந்தது வந்து பெருசாக வளர்ந்து ஒரு மலை மாதிரி வந்து வளர்ந்துடும். இதுதான் வந்து லாங் டேர்ம் டெப்ட் சைக்கிள்னு வந்து சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் கடன் சுமையை வந்து தாங்க முடியாத அளவுக்கு வந்து போயிடும். உதாரணத்துக்கு இந்த 2008 அமெரிக்கா இந்த லேமன் பிரதர் கிராஷ் வந்து நான் வந்து சொன்னேன். அப்போ வட்டி விகிதத்தை வந்து குறைக்கவே முடியாது. ஏன்னா நீங்கள் ப்ரைஸ் வந்து ஏறிக்கிட்டே இருந்தது. நீங்கள் வந்து இப்போ லாங் டேர்ம் டெப்ட் சைக்கிளில் போனீங்கன்னாக்கா ஆல்மோஸ்ட் வந்து 0 அளவுக்கு வந்து கொண்டு வந்துடுவாங்க வட்டி விகிதத்தை. ஸோ அதுக்கு மேலே வந்து குறைக்க முடியாது. ஸோ இப்போ தான் டீலிவரேஜிங் அப்படின்ற கடன் சுமை குறைப்பு வந்து நடக்கும். இது சாதாரணமான மந்த நிலை இல்லை. இந்த 4 விஷயம் வந்து ஒரே நேரத்தில் வந்து நடந்தால் தான் இதிலிருந்து நம்மளால் வெளியில் வர முடியும். ஒன்று, செலவை வந்து குறைக்கணும். அரசும் வந்து குறைக்கணும், மக்களும் வந்து செலவை குறைக்கணும். அடுத்தது கடன் தள்ளுபடி வந்து பண்ண வேண்டியிருக்கும். டெப்ட் ரீஸ்ட்ரக்சரிங் இல்லை நீண்ட காலமாக இப்போ ஒரு 3 வருஷம் கட்ட வேண்டியதை 30 வருஷத்துக்குன்னு மாற்றணும். வட்டியெல்லாம் வந்து பயங்கரமாக குறைக்கணும். அந்த மாதிரி பண்ணுறத விட கடனையும் வந்து தள்ளுபடி பண்ணிவிடுவாங்க. இதுக்கு 3வது பார்த்திங்கனாக்கா செல்வ பகிர்வு, அதாவது வெல்த் ரீடிஸ்ட்ரிபியூஷன், பணக்காரர்கள்ட்டிருந்து நிறையா வரியை வாங்கி ஏழை மக்களுக்கு வந்து கொடுக்கறது. 4வது வந்து கரன்சி வந்து அச்சிடுறது. மத்திய ரிசர்வ் வங்கி வந்து பார்த்திங்கனாக்கா புதிதாக பணத்தை அச்சிட்டு புழக்கத்தில் விடும். அப்போ வந்து கேஷ் சர்க்குலேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்போ விலைவாசி வந்து ஒரு கட்டுக்குள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 4ஐயும் சரியான விகிதத்தில் செய்தால் அதுதான் வந்து ஒரு அழகான கடன் குறைப்பு, அதாவது பியூட்டிஃபுல் டீலிவரேஜிங்னு சொல்லுவாங்க. இல்லைன்னாக்கா நாடு வந்து பெரிய வறுமையில் போய் வந்து மாட்டிக்கும். ஸோ 3 கோல்டன் ரூல் வந்து அவர் ரே டேலியோன்றவர் வந்து சொல்லியிருக்காரு. அந்த 3 என்ன அப்படின்றத இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த பெரிய பொருளாதார இயந்திரத்தில் நாம் சிக்கிக்கொள்ளாமல் இருக்கிறதுக்கு ரே டேலியோ நமக்கு வந்து 3 எளிய விதிகளை வந்து சொல்கிறாரு. அதை உங்கள் வாழ்க்கையிலையும் நீங்கள் வந்து பயன்படுத்த முடியும். விதி நம்பர் 1, உங்கள் வருமானத்தை விட உங்கள் கடன் வந்து வேகமாக வந்து வளரக்கூடாது. அதாவது டோன்ட் ஹேவ் டெப்ட் ரைஸ் ஃபாஸ்டர் தேன் யுவர் இன்கம். அப்படி நடந்தால் ஒரு நாள் நீங்கள் வந்து கடன்லையே நசுங்கிடுவீங்க. 2வது விதி வந்து உங்கள் உற்பத்தி திறனோட உங்கள் வருமானம் வந்து வேகமாக வந்து உயரக்கூடாது. அப்படி உயர்ந்ததுனாக்கா உங்கள் பொருளோட விலை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். நீங்கள் மற்றவங்களோட போட்டி போட முடியாது. உங்களை யாரும் மதிக்க மாட்டாங்க. உங்கள் பொருளை யாரும் வந்து வாங்க மாட்டாங்க. 3வது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். உற்பத்தி திறனை வளர்ப்பதில் தான் வந்து நீங்கள் கவனம் செலுத்தணும். நீண்ட கால அடிப்படையில் யார் திறமையை வளர்த்துக்கிறாங்களோ அவங்க தான் வந்து ஜெயிக்க முடியுன்றதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த 3ஐயும் உங்களோட லைஃப்பில் நீங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா பொருளாதாரன்ற இயந்திரம் மட்டுமல்ல, இது மனிதர்களையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து கொண்டு போகும். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் சொல்லி நம்புகிறேன் இந்த பதிவு. ஸோ இது பிடிச்சிருந்தாக்கா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களையும் பார்க்க வற்புறுத்துங்க. நீங்களும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இந்த மாதிரி உலகத்தில் ஃபேமஸான தலைப்புகள் எல்லாம் எடுத்து நான் சுருக்கமாக தமிழில் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு வந்து முயற்சி பண்ணுறேன். ஸோ இதுதான் உலகத்திலேயே மிக அதிகமாக பார்க்கப்பட்ட ஒரு யூடியூப் வீடியோ. அதை உங்களுக்கு தமிழில் எளிமையாக கொடுத்துருந்தேன். உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லி நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.